எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மாஸ்டர் ஆர்கே. ஸோ குவாண்டம் ஃபிசிக்ஸ் பற்றின என்னோட வியூஸ் என்னவா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் வந்து இட்ஸ் அன் இன்ட்ரோடக்ஷன் டு குவாண்டம் ஃபிசிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணலாம்னா கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்க்கும் குவாண்டம் ஃபிசிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் அதை பார்க்கலாம். இப்போ கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட்டமுடைய மாடல், உதாரணத்துக்கு ரூதர்ஃபோர்ட்ஸ் ஆட்டம் மாடல் எடுத்துட்டா அட் த சென்டர் ஆஃப் அன் ஆட்டம் நியூக்ளியஸ் இருக்கும். அந்த நியூக்ளியஸ்ல புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கும். புரோட்டான்ஸ்க்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நியூட்ரான்ஸ்க்கு சார்ஜ் இல்லை, ஆர் நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ். அதை சுற்றி எலக்ட்ரான்ஸ் வந்து வித் நெகட்டிவ் சார்ஜ் ரிவால்வ் ஆகிட்டே இருக்கும் அரௌண்ட் த நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். ஒரு எலக்ட்ரான் தொடர்ந்து ரிவால்வ் ஆகிற போது அது தன்னோட எனர்ஜி எமிட் பண்ணிட்டே இருக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு சார்ஜ் பார்ட்டிகல் வைப்ரேட் ஆகிற போது இல்லை ஆசிலேட் ஆகிற போது அது தன்னோட எனர்ஜி எமிட் பண்ணிட்டே இருக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா, அது தன்னோட எனர்ஜி மொத்தத்தையும் இழந்துட்டு மே ஃபால் இன் டு த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் உள்ள விழுற போது அந்த ஆட்டமுடைய ஸ்டெபிலிட்டி குறைஞ்சு போயிடும், ஆட்டம் எக்ஸிஸ்ட் ஆகாது. இன் தட் கேஸ் லைஃப் டசன்ட் எக்ஸிஸ்ட் ஆன் அர்த். பட் ஆனால் அப்படி நடக்கிறது இல்லை, லைஃப் எக்ஸிஸ்ட் ஆன் அர்த். அப்போ கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி பார்க்கிற போது லைஃப் டசன்ட் எக்ஸிஸ்ட் ஆன் அர்த். அப்போ லைஃப் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அப்போ அதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? That leads to quantum physics. So quantum physics na enna appdi paakalam. அதுக்கு முன்னாடி dual property na enna appdi paakalam. adha the dual property அப்படினா ஒரு எலக்ட்ரானுக்கு இல்ல ஒரு ஃபோட்டானுக்கு ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஒரு பார்ட்டிகிளுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், ஒரு வேவுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். அப்போ பார்ட்டிகிளுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்னா அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, அதுக்கு மாஸ் இருக்கும், மொமெண்டம் இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும், லோக்கலைஸ்டா இருக்கும். வேவுக்கான ப்ராப்பர்ட்டிஸ்னா ரிஃப்ளெக்ட் ஆகலாம், இல்ல ரிஃப்ராக்ட் ஆகலாம், இல்ல டீலோக்கலைஸ்டா இருக்கும், தொடர்ந்து நகர்ந்துட்டே இருக்கும். இப்போ இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல ஒரு எலக்ட்ரான் வந்து as a wave நகரும் போது என்ன மாதிரியான ஒரு பிக்சர் கிடைக்கும், அதுதான் இது. இப்போ இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா ரெண்டு டிஃபரெண்ட் பார்ட்டிகல்ஸ், ஆப்போசிட்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ் மோதுற போது என்ன நடக்குங்கிறது தான் இந்த பிக்சர்ல இருக்கிறது. இந்த பிக்சர்ல ஆக்சுவலா it results in the formation of a particle known as Higgs boson. It happened in CERN, European Council for Nuclear Research. So quantum physics na enna, 1900ல மேக்ஸ் பிளாங்க் ஒருத்தர் ஒரு பார்ட்டிகல் தன்னோட எனர்ஜி எமிட் பண்ணா இல்ல அப்சார்ப் பண்ணா அதை சின்ன சின்ன பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி கால்டு குவாண்டா, ப்ளூரல்ல குவாண்டா, சிங்குலர்ல குவாண்டம் அப்படி எமிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. குவாண்டானா என்னன்னா ஸ்மால் டைனி பார்ட்டிகல்ஸ், மிகச்சிறிய துகள்கள். அதை நான் மேற்கொண்டு டிவைட் பண்ண முடியாது. உதாரணத்துக்கு நீங்க ஒரு டெசர்ட் இல்ல ஒரு பாலைவனத்தை எடுத்துட்டா அதுல இருக்கிற சின்ன சின்ன இந்த மணல் துகள்கள் தான் குவாண்டா. இல்ல ஒரு சி ஆர் ஓஷன் எடுத்துட்டா அதுல இருக்கிற சின்ன சின்ன வாட்டர் பார்ட்டிகல்ஸ் தான் குவாண்டா. அதை மேற்கொண்டு சப்டிவைட் பண்ண முடியாது. 1905ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, லைட் வேவ்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் சின்ன சின்ன பாக்கெட்ஸ் ஆஃப் எனர்ஜி கால்ட் ஃபோட்டான்ஸ். ஒரு ஃபோட்டானுடைய எனர்ஜி என்னவா இருக்கும்னா இட்ஸ் ஈக்குவல் டு h into nu. h தான் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், nu தான் frequency ஆஃப் தி ரேஸ். இப்போ ஒரு ஃபோட்டான் இல்ல ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டா அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு dual ப்ராப்பர்ட்டி இருக்கும், both the properties of a wave and a particle. அடுத்து நம்ம பார்க்க போறது a single slit experiment and a double slit experiment. இப்போ இங்க ஒரு ஸ்கிரீன் இருக்கு, இங்க ஒரு கார்ட்போர்ட் இருக்கு வித் ஒரு ஸ்லிட், ஒரு ஓப்பனிங். இங்க ஒரு கன் இருக்கு, அந்த கன்ல இருந்து சின்ன சின்ன பால்ஸ், கலர்ட் பால்ஸ் எஜெக்ட் பண்ண போறோம். இப்போ அந்த கன்ல இருந்து எஜெக்ட் பண்ற பால்ஸ் எல்லாமே அந்த ஸ்லிட் வழியாக போகும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பால்ஸ் என்ன ஆகும்னா இந்த கார்ட்போர்ட்ல பட்டு திரும்ப வந்துடும். ஒரு சில பால்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஸ்லிட்ல பாஸ் ஆகி அந்த ஸ்கிரீன் மேல போய் விழும். அப்படி விழுற போது எனக்கு இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இதுதான் சிங்கிள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். அதைத்தான் நீங்க இங்க பாக்குறீங்க. அடுத்தது ஒரு டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா நான் எதிர்பார்க்கறது இதுதான். இப்போ இங்க இந்த கார்ட்போர்ட்ல ரெண்டு ஸ்லிட்ஸ் இருக்கு. அதே போல பால்ஸ் நான் எஜெக்ட் பண்ற போது என்ன ஆகும்னா இந்த ஸ்லிட் வழியாக பாஸ் ஆகி இப்படி வரும். ஸோ இங்க ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இந்த ஸ்லிட் வழியாக பாஸ் ஆகி இங்க ஒரு
பேட்டர்ன் கிடைக்கும். இதுதான் நான் எதிர்பார்க்கறது. ஆனா இப்படி நடக்கல. ஆக்சுவலா இப்படிதான் நடந்திருக்கு. இதுதான் நடந்திருக்கு. இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னு பாக்குற போது அந்த பால்ஸ் வந்து சின்ன சின்ன பால்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கலாம், இல்ல போட்டான்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஸ்லிட்ஸ் வழியாக பாஸ் ஆன பிறகு இந்த இடத்துல என்னவா மாறுதுன்னா வேவ்ஸா மாறுது. அப்படி வேவ்ஸா மாறும்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. பாருங்க, இப்போ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் கன் இருக்கு. அந்த எலக்ட்ரான் கன்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எஜெக்ட் ஆகுது. அது அந்த டபுள் ஸ்லிட் அரேஞ்ச்மெண்ட் வழியாக பாஸ் ஆகிற போது வேவ்ஸா மாறும், இங்க இருக்கிற மாதிரி. அப்படி மாறி ஓவர்லேப் ஆகிற போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இப்போ இந்த பேட்டர்ன் போல தான் யூனிவர்ஸ்ல இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் கால்ட் குவாண்டா பேட்டர்ன் ஃபார்ம் பண்ற காரணத்தினால என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன துகள்கள், சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் கால்ட் குவாண்டா. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் அப்சர்வ் பண்ற போது அது பார்ட்டிகிளா இருக்கு. இங்க நான் அப்சர்வ் பண்ணலன்னா அது வேவ்ஸா இருக்கு. அதாவது இங்க, அதாவது நான் பார்க்கிற போது அது பார்ட்டிகிளா இருக்கு, நான் பார்க்காத போது அது வேவ்ஸா மாறுது அப்படின்னு எடுத்துட்டா அதுதான் சூப்பர் பொசிஷன். இப்ப இங்க ஷ்ராடிங்கர்ஸ் கேட் அரேஞ்ச்மெண்ட் பாருங்க. ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் இருக்கு, அதுல இருந்து ரேடியோ ஆக்டிவ் ரேடியேஷன்ஸ் எமிட் ஆனா அதை கவுண்ட் பண்றதுக்கு ஒரு கவுண்டர் இருக்கு, கீகர் கவுண்டர். அது கவுண்ட் பண்ணி ஒரு ஹேமர் ஆக்டிவேட் பண்ற போது அந்த ஹேமர் கண்டெய்னர் which contains a cyanide solution அதை பிரேக் பண்ணி ஓபன் பண்ற போது அதுல இருந்து ரிலீஸ் ஆகிற கேஸ் கேட்டை ரீச் பண்ற போது அந்த கேட் இறந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதை நான் பார்க்கலன்னா அந்த கேட் ரெண்டு ஸ்டேட்ஸ்ல இருக்கும். ஒரு ஸ்டேட் வந்து லைவா உயிரோடு இருக்கும், அது ஸ்டேட் 1. இல்லைன்னா இறந்து போயிருக்கும், அது ஸ்டேட் 0. இந்த ரெண்டு ஸ்டேட்ஸ்ல இருக்கும். பட் அந்த ரூமை நான் ஓபன் பண்ணி பார்க்கிற போது ஏதாவது ஒரு ஸ்டேட்ல தான் இருக்கும். இதர் லைவா இருக்கணும் ஸ்டேட் 1, இல்லைன்னா இறந்து போயிருக்கும் ஸ்டேட் 0. இதான் பார்ட்டிகல் டியூயாலிட்டி. இப்போ இங்க பாத்தீங்கன்னா பார்ட்டிகல் டியூயாலிட்டி பத்தி பார்க்கிற போது சைங்கிறது வேவ் ஃபங்க்ஷன். அதை எதை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா மேட்டர் வேவ்ஸ் ஆர் டி ப்ராக்லி வேவ்ஸ். இங்க மேட்டர் வேவ்ஸ்னா என்ன, இல்ல டி ப்ராக்லி வேவ்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் இல்ல ஒரு போட்டான் ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிபிட் பண்ற போது, பார்ட்டிகிளுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் வேவ்ஸுக்கான ப்ராப்பர்ட்டிஸும் எக்ஸிபிட் பண்ற போது அந்த வேவ்ஸுக்கு பெயர் தான் மேட்டர் வேவ்ஸ் ஆர் டி ப்ராக்லி வேவ்ஸ். இந்த வேவ் ஃபங்க்ஷன் சை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரும் அப்படின்னா, அந்த பார்ட்டிகிளுக்கான இன்ஃபர்மேஷன் தரும். அது ஒரு சைன் வேவ் போல இருக்கும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். அது என்னது அன்சர்டினிட்டி பிரின்சிபல்னா, ஹீசன்பர்க்ஸ் அன்சர்டினிட்டி பிரின்சிபல். அதாவது ஒரு பார்ட்டிகிளோட பொசிஷன் அஸ் வெல் அஸ் மொமெண்டம், அது ரெண்டையும் ஒரே நேரத்தில் என்னால டிட்டர்மின் பண்ண முடியாது. இதர் பொசிஷனை டிட்டர்மின் பண்ண முடியும், இல்லைன்னா மொமெண்டம் டிட்டர்மின் பண்ண முடியும். ரெண்டையும் ஒரே நேரத்தில் டிட்டர்மின் பண்ண முடியாது. இந்த கிராஃப் பார்த்துட்டீங்கன்னா அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் பொசிஷன் இருக்கு, அலாங் ஒய் ஆக்சிஸ் ப்ராபபிலிட்டி இருக்கு. ப்ராபபிலிட்டினா ஒரு பார்ட்டிகிள் வந்து எந்த பொசிஷன்ல எந்த நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ப்ராபபிலிட்டி என்னவோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கான கிராஃப் இது. ஸோ இட்ஸ் பேஸ்ட் ஆன் குவாண்டம் வேவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டிகிள் ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். அடுத்து பாருங்க, உங்களுக்கு எங்க பார்த்தீங்கன்னா அந்த வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த எலக்ட்ரான் இல்ல அந்த போட்டான் எக்ஸிஸ்ட் அஸ் அ பார்ட்டிகிள். ஸோ ஒரு பார்ட்டிகிளா எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இங்க அதிகமா இருக்கு. ஸோ இட் கொலாப்சஸ் அண்ட் எக்ஸிஸ்ட் அஸ் அ பார்ட்டிகிள். அப்போ ஒரு போட்டான் இல்ல ஒரு எலக்ட்ரான் நான் பார்க்கிற போது வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் ஆகும், இட் பிகம்ஸ் அ பார்ட்டிகிள். நான் பார்க்கலன்னா இட் எக்ஸிஸ்ட் அஸ் வேவ்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது குவாண்டம் டனலிங். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரான் ஒரு பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு ஒரு பேரியர் வழியாக போற போது அந்த பேரியர் மேல ஏறி அதை தாண்டி போகும். குவாண்டம் மெக்கானிக்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த எலக்ட்ரான் அந்த பேரியர் வழியாக ஒரு டனல் கிரியேட் பண்ணி அந்த டனல் வழியாக ஒரு பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடும். அதான் குவாண்டம் டனலிங். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் ஒரு பொசிஷன்ல இருந்து அடுத்த பொசிஷனுக்கு, ஒரு பாயிண்ட்ல இருந்து அடுத்த பாயிண்ட்டுக்கு ஒரு பேரியர் தாண்டி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இடையில ஒரு வால் இருக்கு, அதை தாண்டி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் குவாண்டம் டனலிங் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் எந்த பொசிஷன்ல அதிக நேரம் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கோ அதை ரெட் கலர்ல காண்பிச்சிருக்கான். எந்த இடத்துல
குறைவான நேரம் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கோ அதை ப்ளூ கலர்ல காண்பிச்சிருக்கான். இப்போ சன் இல்லைன்னா ஒரு ஸ்டார்ல குவாண்டம் டனலிங் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்டார்ல அதோட சென்டர்ல கோர் பார்ட்ல ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும், நத்திங் பட் புரோட்டான்ஸ். புரோட்டான்ஸ் ஆர் பாசிட்டிவ்லி சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ். அப்போ ஒரு புரோட்டான் இன்னொரு புரோட்டானை ரிப்பல் பண்ணணும், ஏன்னா பிகாஸ் ரெண்டுமே ஆர் லைக் சார்ஜ்ட் பார்ட்டிகல்ஸ். பட் இங்க என்ன நடக்கும் அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் குவாண்டம் டனலிங் ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் அந்த பேரியர் தாண்டி டனல் பண்ணி போற போது இன்னொரு ஹைட்ரஜன் ஆட்டம் கூட சேர்ந்து நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் நடக்கும், ஹீலியம் ஃபார்ம் ஆகும், அதனால நிறைய ஹீட் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். இட் ரிசல்ட்ஸ் இன் ஜென்ரேட்டிங் a lot of light energy as well. அதனால எனக்கு கிடைக்கிற லைட் எனர்ஜி தான் இந்த ஃபார்ம் ஆஃப் சன்லைட் சப்போர்ட்ஸ் லைஃப் ஆன் எர்த். ஸோ குவாண்டம் டனலிங் எந்த அளவுக்கு சன்லைட் இல்லைன்னா ஸ்டார்ஸ்ல ஹீட் எனர்ஜி as well as லைட் எனர்ஜி எமிட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அடுத்து பார்க்க போறது குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இங்க பாத்தீங்கன்னா ஒரு குவாண்டம் பார்ட்டிகல் இன்னொரு குவாண்டம் பார்ட்டிகல் கம்பேர் பண்ற போது ஆப்போசிட் சார்ஜ்ல இருக்கும் as well as ஸ்பின்ல இருக்கும். அது என்ன தூரத்துல இருந்தாலும் இதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். ஒரு பிணைப்பு இருக்கும். இப்போ இங்க ஒரு குவாண்டம் பார்ட்டிகல் இருக்கு, இங்க ஒரு குவாண்டம் பார்ட்டிகல் இருக்கு. இந்த ரெண்டுக்குமான இடைவெளி எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் இந்த குவாண்டம் பார்ட்டிகல் என்ன ஸ்பின்ல இருக்கோ அந்த ஸ்பின்னுக்கு நேர் எதிரான ஸ்பின்ல இந்த குவாண்டம் பார்ட்டிகல் இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சூப்பர் பொசிஷன் என்ற பிரின்சிபல்ல பார்த்திருக்கோம். அதாவது மல்டிபிள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ்ல இருக்கும். அதுக்கு பேர் தான் குவாண்டம் பிட்ஸ் ஆர் கியூபிட்ஸ் சொல்றோம். அப்போ ஒரு குவாண்டம் பார்ட்டிகல் இன்னொரு குவாண்டம் பார்ட்டிகல் கம்பேர் பண்ற போது ஆப்போசிட் சார்ஜ்ல இல்லைன்னா ஆப்போசிட் ஸ்பின்ல இருக்கும். அந்த குவாண்டம் பார்ட்டிகல் என்ன தூரத்துல இருந்தாலும் இதுக்கு பேர் தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபேன்மேன்ஸ் நம்பர். இட் இஸ் ஆல்பா இஸ் ஈக்குவல் டு square of charge of an electron divided by product of Planck's constant h and velocity of light. It's equal to 1 by 137. இந்த நம்பருக்கான முக்கியத்துவம் என்ன, இந்த நம்பர் ஏன் இந்த அளவுக்கு மிஸ்டீரியஸா இருக்கு அப்படிங்கிறது பிசிசிஸ்ட்ஸ்க்கே இன்னுமே புரியல. We call it a fine structure constant. It gives you the probability of an electron absorbing a photon. It connects all the domains of physics. எப்படின்னா electromagnetism through an electron, relativity theory through speed of light, and quantum mechanics through Planck's constant. அடுத்து பார்க்க போறது applications of quantum physics, quantum computing, quantum communication through quantum key distribution, quantum teleportation, quantum internet, and the devices like diodes, microscopes and chips. இதெல்லாம் அடுத்த பிரசன்டேஷன்ல பார்க்க போறோம். நன்றி.